கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 17 வசனம் 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் நாம் வாழும்போது நாம் அவரோடு ஒன்றாயிருக்கிறோம். அவர் நம்மில் இருக்கிறார், நாம் அவரில் இருக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக நாம் அவரோடு ஒன்றாயிருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். நாம் அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் நாம் அவருக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நாம் ஒன்றாயிருக்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலக தேவைகளிலும் உதவி செய்கிறார். மற்றும் அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்து உலகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தாரோ அதை போல நாமும் இந்த உலகத்தை மேற்கொள்ள பிசாசின் தந்திரங்களை முறியடித்து பிசாசை ஜெயித்து நாம் உயிரோடு எழுந்து நித்தியமாய் அவரோடு கூட வாழத்தக்கதான கிருபைகளை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவ்விசுவாசிகளாய் நாம் இராமல் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அவரோடு எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம். இந்த உலகத்தை மேற்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்று நித்தியமாய் அவரோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்மோடு ஒன்றாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்து இந்த உலகத்தை மேற்கொள்ள நீர் எங்களை அதற்கேற்ற வழியில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.